அக்கா கூட்டம், தாய் தந்தை கூட்டம், அம்மா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 இன்னைக்கு தேதி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம். அதுக்காக மணி 5 மணிக்கே நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டேன். அதுக்காக கண்ணாடியெல்லாம் கேட்டிருந்தாங்க, கண்ணாடி எடுத்துகிட்டு போயிட்டுக்கிறேன். சூரியன் பாருங்கள், சன்செட்டு வா எவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் இந்த மாதிரியெல்லாம் வாக்கிங் போயிட்டு ஜாலியாக இருங்க, ஹெல்த் இஷ்யூ நல்லா பார்த்துக்குங்க. நான் போயிட்டு அதோ பஸ்ஸு நம்ம ஊர் கருப்பராயன் கோயில் கட்டாங்கன்னு இருக்குது. அங்கேயும் பல்லான் டு உடமலைப்பேட்டை யாருக்கார் வண்டி தான் வந்துச்சுங்க. சம்முனி ஏறிட்டு இயற்கை எல்லோரும் வச்சுட்டு அப்புறம் உடமலை சென்றாச்சுங்க. உடமலை சென்றது ஒரு டீ பருப்பாடை உளுந்தோட சாப்பிட்டு சிறப்பாக ஆனால் டீ குடிச்சிட்டு வந்து ஜம்முனுக்கு வந்துச்சு. அண்ணாங்க வரக்கு வெயிட்டிங்க, வந்ததையும் வீடியோ எடுத்து போடுறேன். டீ குடித்தாச்சு. உடமலை பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துக்கிறேன். அண்ணாங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் பிக்கப் பண்ணி அக்காங்களை பிக்கப் பண்ண போய்க்கிறாங்க. வந்ததையும் அப்டேட் காலையிலே உடம்புல போய்ட்டு பார்த்தா உச்சம் அடிக்கிறதுக்கு ஈஸ்வரி டிபார்ட்மெண்ட் தாண்டி போயிட்டுக்கிறோம். இவ்வளோ வருஷம் அந்த வழியாக வர சொல்லியிருக்கிறாங்க. உடம்புலப்பேட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமில்ல, அந்த வழியாக வர சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா வந்து பிக்கப் பண்ணிக்கிறாராமா, அதுங்காடி நம்ம நடந்து போயிட்டுக்கிறோம். அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிறாங்களாமா, பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் கண்டிப்பாக. அதுக்கான ஹார்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, அரியான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் வாய்ப்பு தரணும். அண்ணன் வந்துட்டார். பார்த்தீங்கன்னா போடிவட்டி முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழி சரியான நேச்சுரல்ஸ். கோயிலையும் பார்த்துட்டிங்கன்னா சரியான கூட்டம் தான். விநாயகர் முன்னாடி வணங்கிட்டோம். உள்ள முருகனை வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் மோகன் அந்த ஷூட் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா குடிமங்கலம் வந்தாச்சு. குடிமங்கலத்தில் வந்து ஷீனெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம டீமில் வந்து தான் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக போயிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஷூட்டெல்லாம் முடிச்சாச்சு. குடிமங்கலத்தில் முடிச்சும் போட்டு இப்போ ஏரிப்பாளையத்தில் நின்றுக்கிறோம். ஏரிப்பாளையம் வந்து அடுத்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அது எல்லாம் இது பண்ணி சொல்கிறேன். இவர் தான் நான் வந்தேன். ஹாய் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு இப்போ தான் மணி பார்த்தீங்கன்னா 1:30 இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உடமலைப்பேட்டையில் இருமலர்கள் பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் ஷூட்டிங்கு அதுக்காண்டி இப்போ வந்துருக்குறோம். அதையும் பாருங்கள், அந்த கிளிப்பு ஆட் பண்ணுறேன். உடமலையில் பார்த்தீங்கன்னா இருமலை பஸ் தான் இருந்தாங்க ஷூட்டிங்க்கு. தேங்க்யூ இருமலை பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டெல்லாம் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் கடைசி ஷூட்டு டீ குடிக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு கடைசி ஷூட்டு எடுத்துகிட்டு சரியான ஃபேஸு டல் ஆகிடுச்சு. ஓ பரவாயில்ல, மீண்டும் வரும். டீ குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஷூட்டு முடிச்சுட்டு நான் ஷூட்டு முடிச்சிச்சு. கடைசி ஒரு ஷூட் இன்றைக்கி சரியான சந்தர்ப்பம். எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி போனங்காட்டி என்னாச்சுன்னா நிறைய உறவுகள் கிடச்சிது. அதாவது ஃபேமஸாக இருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்க, அக்கா கூட்டம், தாய் தந்தை கூட்டம், அம்மா மாதிரிலாம் நடிச்சிருந்தாங்க. நம்ம சேனல் நடிக்கிறாங்க, நிறைய பேர் நடிச்சுட்டுருக்குறாங்க. இன்னும் மேலும் மேலும் நான் வீடியோ போட்டு ஒரு 1 வீக்கில் ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். மணி பார்த்திங்கன்னா 7:15 ஆச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா உடம்புல போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புற வாய்ஸு ஓவர் ஒன்றுமே கேட்காது. ஏன்னா வாய்ஸ் ஷூட்டிங் தரமாக போச்சு. அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இறக்கிக்கிறோம். ஒரு 1 வீக்கில் எடிட்டிங் பண்ணி தரமாக கொடுத்துருவோம். சேனல் வந்து வில் ஃபிலிம் பிகே அதில் வரும். வில் ஃபிலிம் பிகேயில் வர்றது வந்து நம்ம சேனல் கொலாபரேஷன் பண்ணி அந்த மாதிரி வரும். கண்ணெல்லாம் சொருகிடுச்சு, என்ன சொல்கிறேன்னே தெரில. பாய். ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் தூக்க கண்ணை சொக்குது அந்த காற்றுக்கு. இல்லை ரோட்டை பார்த்துருப்பீங்க, ஆர்கேஆர் பஸ் வந்திருக்கோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பாருங்கள். கண் பார்த்தீங்கன்னா 7:50 ஆச்சு. காலையில் 7 மணிக்கு கிளம்புனவே இப்போ 7:50 ஆச்சு. இப்போ தான் வீடே வர்றேன். அதுவும் வீடுன்னா போல் நடந்து தான் போயிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லா உறவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மை பிஎஃப் ஃபேமிலி.